குழந்தை காவல் வைத்து விட்டது. அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே அழகுடனே வைகுண்ட வதிக்கு அழகுடனே வருகின்றார். அப்படி ஒவ்வொரு வீடாக பிச்சை கேட்டு வர்றாரு. அம்மா தாயே பிச்சை, அம்மா பிச்சை. நாளை வாங்க. என்ன நாளைக்கு வரணுமா? இன்று பிச்சை இல்லை, இன்று போய் நாளை வா. என்ன இன்று போய் நாளை வர வேண்டுமா? சரி, இந்த வீட்டுல தான் கொடுக்கல, அடுத்த வீட்டுல அம்மா பிச்சை போடுங்கம்மா. என்ன வேணும்? மதிய நேரத்துல வயிற்றுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதா இருந்தா கொடுங்கம்மா. அப்படியா? வயிறு ரொம்ப பசிக்குதோ? வயிறு பசிக்கு, கும்பி கொதிக்கு, குடம் துடிக்குது, காதடைக்குது, கண் படைக்குது. கண்ணு படைக்குதா? கை கண்டால அடுக்கும் குடிச்சு கஞ்சி நல்ல கஞ்சியா இருக்கு வேணுமா ஐயா? பாருங்க, சோறு இருக்கா இல்லையா? சோறுலாம் இல்ல. சோறு கூட வக்கல போது எவ்வளவு பேசுனீங்களாங்க? சோறு இருக்கா இல்லையா? கஞ்சி இருக்கு ஐயா. கஞ்ச கொண்டு உங்க வீட்டுக்காரர் முறையில ஊத்து. என்ன வீட்டுக்காரர் மோதலையில ஊத்துருவா? அவரு கூட அப்படியே அமைதியா இருந்து திரண்டு போயிருவாரு. பிச்சை எடுக்க வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு வாய் பேசணும் ஐயா. சத்யா அக்கா, என்ன ஏக்கா உங்க வீட்டுல கஞ்சி இருக்கா? பசியில இருக்க பாத்தியா? குட்டி அக்கா கஞ்சி இருக்கா? ஒரு வாரம் ஆச்சு ஐயா சாப்பிட்டு. மாட்டு குதிரை தண்ணி இருக்குதா? ஒவ்வொரு இடமா போனாலும் பழைய கஞ்சும் ஒரு 2-3 வடையை கொடுக்குறாங்க. அவருக்கு பசி அடங்கல, பிச்சையும் போடுறது நிரம்பல. ஊரா பிச்சை எடுத்து முடிச்சிட்டு சரி அடுத்தபடியா இவர் யோசிக்கிறாரு. இவ்வளவு நேரம் இந்த இடத்துல பிச்சை எடுத்து நம்ம கபாலம் நிறையவில்லை. நம்மை பிச்சை எடுக்க சொன்னது யார்? யாரு? மாயாஸ்ரீ கண்ணன். ஆமா, கண்ணன் என்ன சொன்னார் நம்ம கிட்ட வந்து? என்ன சொன்னார்? என் மனைவியாகி லட்சுமி கையிலால ஒரு படி சாத பிச்சை வாங்கன்னு சொன்னாரு. நம்ம போகாத இடம் நம்ம தங்கச்சி வீடு, லட்சுமி வீடு தான் அப்படின்னா தெரியுதுன்னா அதான் லட்சுமி வீடு என்று சொல்லி அழகுடனே மகாதேவன் வருகின்றார். தெரியுமா? அழகுடனே லட்சுமியார் முனைக்கு அதி விரைவாகவே ஓடோடி வர்றாரு. அப்படி லட்சுமியின் முனை படையும் முன்பாக என்று அம்மா தாயே, அம்மா லட்சுமி பிச்சை எடுமா பிச்சை. சரி, சிவபெருமான் இப்படி இங்க அண்ணன் வாங்கிட்டு இருக்கட்டு. சரி, நம்ம அப்படி இருக்கும்போது சாப்பிட்டு வந்துடலாம். சரி, நம்ம போவோமா?